இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கோட்டோடைய வேல்யூலாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து இந்த 1லேருந்து 2 வரைக்கும் எத்தனை கோடு இருக்கும் அப்படின்னா 8 கோடு இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இந்த 2 வந்து 8வது இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டில் இதுக்கு நான் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா 0ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து 8 கோடு இருக்கும். அதனால தான் நான் இந்த 0 to 1 தான் நான் எனக்குள்ளே நல்லா பெருசாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம ஏன் 8ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து 8 கோடு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம இதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 0க்கு அப்புறம் 1, அதாவது 8ஆல் டிவைட் பண்ணோம். 1/8, அப்புறம் 2/8, அப்புறம் 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8, 8/8. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி. அதாவது 0 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த 0 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த 1/8 அப்படிங்கிறத நம்ம இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணணும்னா பாயிண்டில் தான் பண்ணணும். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த 1/8 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2/8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 அப்படின்னு எழுதலாம். 1/4 எழுதலாம். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 4 2s are 8. 2 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால் இதை 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். 3/8 அப்படியே வச்சுக்கிறோம். 3/8ன்னு வச்சுக்கிறோம். 4/8 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 2 4s are 8. அதனால் 1/2. 1 4 is 4, 2 4s are 8. அதனால் 1/2 அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இந்த 5/8 அப்படியே 5/8ன்னே வச்சுக்கலாம். 6/8 நம்ம 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். எப்படி? 3 2s are 6, 4 2s are 8. 3/4. அந்த இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். 7/8 அதே மாதிரியே வச்சுக்கலாம். 8/8ங்கிறது 1. ஓகேவா? இதைத்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 0, 1/8, 1/4, 3/8, 1/2, 5/8, 3/4, 7/8, ஃபைனலாக 1. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸில் வரும். 1 3 5 7/8 போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் ஆட் நம்பர்ஸ். 1, இது வந்து சின்ன சின்ன கோடு. இது இந்த கோடை விட இந்த கோடு பெருசு, இந்த கோடை விட இந்த கோடு பெருசு. இதுல 2 கோடு தான் இருக்கும். இதுல 4 கோடு இருக்கும். இதுல வந்து 2 கோடு இருக்கும். பாருங்க, இந்த சின்ன கோடுல 4 கோடு இருக்கும். பெரிய கோடுல 2 கோடு இருக்கும். அதை விட பெரிய கோடுல ஒரே ஒரு கோடு இருக்கும். இப்போ இப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ்ல 1/8 சின்ன சின்ன கோடுக்கு 1/8, 3/8, 5/8, 7/8. அதுக்கு கீழே இருக்கு அதை விட கொஞ்சம் பெரிய கோடுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4, 3/4. அதுக்கும் பெரிய சின்ன கோடுல பெரிய கோடுல எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சில நேரம் நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம அளவு எடுக்கும்போது 1/8, 3/8 அப்படி எடுக்க மாட்டோம். பாயிண்ட்ல எல்லாம் கூட வரும் ஒரு சில வேல்யூஸ். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 1/8 1 divided by 8 equal to 0.1. இந்த பாயிண்ட்டுக்கு அந்த 1க்கு அப்புறம் எது வந்தாலும் ஓகே தான். இது வந்து 0.1. அதனால தான் இந்த மொதல் கோட்டை 0.1ன்னு எழுதிக்கிறோம். இந்த 1/4 நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது வந்தாலும் ஒன்றும் இல்லை. 1 divided by 4, 1 divided by 4 equal to 0.25. ஓகேவா? இது 5 எழுதிக்கலாம், 2ன்னு எழுதிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஆனால் இதோடைய வேல்யூ வந்து 0.2. அடுத்து 3 divided by 8 equal to 0.3. அதனால இந்த 0.3 எழுதியிருக்கோம். அடுத்து 1/2. 3/8 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட்ல எழுதிட்டோம். அடுத்து 1/2.
1/2 1 divided by 2 equal to 0.5. அதுதான் இங்கே 0.5 போட்டிருக்கோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 0, 0.1, 0.2, 0.3 ஸ்ட்ரெயிட்டா 0.5க்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த லைனை நம்ம 0.4 அப்படிங்கிற வேல்யூவும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இந்த லைனுக்கு 0.3, 0.4ன்னு ரெண்டு வேல்யூ இருக்கு. அடுத்து 0.5 பார்த்துட்டோமா, அதே மாதிரி 0.6, 0.7, 0.8 இது ஸ்ட்ரெயிட்டா 1 வந்துடும். அப்ப 0.9க்கு இல்லைங்கிறனால இந்த சேம் லைனையே நம்ம 0.9க்கான வேல்யூவாகவும் வச்சுக்கிறோம். இப்ப நல்லாவே கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபைனலா வர்ற கோடுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரிக்கு வேற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.